ஹிந்து மதம் மிக அற்புதமான மதம், மிக ஆழ்ந்த சத்தியங்களையும் ஆழ்ந்த விஞ்ஞான உண்மைகளையும் கொண்டுள்ளது. ஆனால் இதை அறியாத ஒருவன் அஞ்ஞானியாகவே இந்து மதத்தில் பிறந்து அஞ்ஞானியாகவே இறந்துவிட்டால் அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லை, செய்கூலியும் இல்லை. நான் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன். மனிதர்கள் உருவாக்கிய உருவ கடவுள்கள் அந்த உருவாக்கிய மனித மூளையின் பலத்தை விட, புத்திசாலித்தனத்தை விட அதிகமாக இருக்காது. இந்து மத தெய்வ விக்கிரகங்கள் தியானத்தில் 18 சித்தர்களுக்கும் தெரிந்தது. அந்த தெரிந்ததை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள உருவகமாக்கினார்கள். ஆனால் மக்கள் இப்பொழுது உருவகத்தை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள், அதோடைய ரசவாத விஞ்ஞானத்தை விட்டுவிட்டார்கள். சக்கரங்கள் என்றால் சுழலும் தன்மை உடையது. அந்த சுழலும் தன்மையுடைய சக்கரங்கள் தான் முதல் சக்கரமான மூலாதார் என்பதுதான் படைப்பு சக்கரம். அதனால்தான் நம்முடைய ரிஷிபுங்கவர்கள் அங்காரகனை பூமிக்காரகன் என்றார்கள். இந்த பூமியையே உருவாக்கிய காரகன், இந்த பூமிக்கே தெய்வம் என்று ஆக்கினார்கள். அந்த முதல் சக்கரம் ஆண் சக்கரமாக உள்ளது. யோகாவை நிறைய பேர் தியானம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிஷத்தில் 2000 யோகங்கள் உண்டு. யோகங்கள் தான் யோகாவானது. அங்கே யோகங்கள் யோகா. யோகா என்றால் ஒன்றிணைதல். இந்த மனம் பிற சக்திகளோடு ஒன்றிணைந்து தன்னை உடல் பலத்திலும் உரமேற்றிக் கொள்ளுதல், பிறகு அகபலத்திலும் உரமேற்றிக் கொள்ளுதல். ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நம்பர் 45/12, குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அருணாச்சலம் ரோட், சாலிகிராமம், சென்னை 6,93,000, ஆப்போசிட் டு பிரசாத் கலர் லேப். Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. பிரச்சனை என்ற சொல் தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம்தான். இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும். ஜோதிட சத்குருஜி மேரு. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப் பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப் பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட். ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only historical hat-trick success astrologer has now moved to Penta success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. உலகிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது. இது ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும். இது மனிதன் தன்னை
தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும். ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களே, இந்து மத புராண கடவுளர்களான உமா, சிவன், முருகன், மகாவிஷ்ணு போன்றோர் நிஜத்தில் இருக்கிறார்களா, அல்லது இவையெல்லாம் ஆத்ம சாதகத்தில் ஈடுபடும் பக்தனுக்கு உதவி புரியக்கூடிய ஆன்மீக குறியீடுகளா? எப்படி இந்த உருவக் கடவுளர்களை ஜோதிடத்தை படைத்த சித்தர்கள் உருவாக்கினார்கள்? அதை எப்படி ஆன்மீக சாதனையில் ஈடுபடும் ஒரு பக்தர் தங்கள் சுய வாழ்வில் இந்த உருவக் கடவுளர்களை பயன்படுத்தி உய்ய முடியும் என்பதை பற்றி அருள் கூர்ந்து இதை பற்றி விஞ்ஞான மெய்ஞான ரீதியாக விளக்க முடியுமா? இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றதாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த வேதத்தை உருவாக்கிய மகரிஷிகள் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று உரைக்கிறார்கள். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வேத் என்றால் ஞானம், வித் என்றால் விதை. அந்த முடிவான பிரம்மத்தை மகரிஷிகள் தங்கள் ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை, அறிந்ததை வேதம் என்று தலைப்பிட்டு இந்து மத விஞ்ஞான விதிகளை உருவாக்கினார்கள். நானும் என் பல பிறவி ஜோதிட ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை, அறிந்ததை, பின் உணர்ந்ததையும் அறிந்ததையும் அனுபவித்ததை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த சிறு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறேன். காரணம், அப்பொழுதுதான் இந்த பதிவை புதிதாக பார்க்க வருபவர்களுக்கும் அது புரியும் என்பதால். நன்றி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை என்ற தொடரின் மூலமாக இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்துள்ள சக்தி பரிமாற்றம் என்ன? உண்மையில் இந்து மதத்தில் நாம் 6-7 எபிசோடுகளாக இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்து மதத்தில் உருவத்திலே நாம் பார்க்கின்ற, நான் கடந்த ஆன்மீக இதை தொடர்ந்து பார்க்கும் என்னுடைய ஜோதிட அன்பர்களுக்கும் அன்பிகளுக்கும் தெரியும், கடந்த பகுதிக்கு முன்பகுதியிலே 9 கிரகங்களுடைய காரகத்துவ சிந்தனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியும். காரகத்துவ சிந்தனை, சூரியனுடைய காரகத்துவம் வெப்பம். அந்த வெப்பத்தின் உருவகமாக, அந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தின் உருவகமாக சைக்கலாஜிக்கலில் உருவாக்கியது சிவன். சந்திரன் குளுமை, பெண் தன்மை, அதனால் பார்வதி. அங்காரகன் மீண்டும் உஷ்ணம், அதனால் உஷ்ணம் என்றால் சாதாரண உஷ்ணம் அல்ல, அப்பேற்பட்ட ஒரு உஷ்ண தீ அவர். அதனால் அந்த அங்காரகனை சிவனின் நெற்றியிலிருந்தே வெளிப்பட்டதாக உருவகப்படுத்தினார்கள். அது சுப்பிரமணியர். பிறகு அடுத்தது திருமால், இன்டலெக்சுவல், புத்தி, மனம். அதனால் அவரை, புத்தி எப்போதுமே அலித்தன்மையுடையது. கிரகங்களுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதே சமயத்தில் கிரகங்களுக்கு அலித்தன்மையும் இல்லை. ஆனால் அவை ஹியூமன் பிரெயினில் அது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும் போது அங்கே ஜெண்டர் வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆண் பெண் பால் என்றார்கள். ஆனால் உண்மையில் அக்கிரகங்களிலிருந்து அந்த கதிர்வீச்சு வருகிறது என்றாலே அதனிடமும் அந்த தன்மை இருக்கிறது என்றுதான் பொருள். இன்று வரையிலும் விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பது என்ன? பிக் பேங் தியரி. 2 கிரகங்கள் மோதிக்கொள்ளும் போது இந்த பூமி தோன்றியதாம். அப்படி மோதிய கிரகங்கள் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் இருந்தது என்றுதான் சோதிடம் சொல்கிறது. ஒரு ஆண் கிரகமும் பெண் கிரகமும் மோதிக்கொள்ளும் போது இந்த பூமி தோன்றியதாம். அதுதான் பிக் பேங் தியரி. இன்று வரையிலும் விஞ்ஞானம் அதை தாண்டி செல்லவில்லை. இதை இத்தனை லட்சம் ஆண்டுகள் முன்பு சோதிடம் சொல்லிவிட்டது. பிறகு புதன் தான் திருமால் என்றும், பிறகு குரு தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான குருமார்களுடைய ஐகான் என்றும், பிறகு சுக்கிரன் தான் மகாலட்சுமி என்ற அந்த விக்கிரகத்தின் ஐகான் என்றும், பிறகு சனீஸ்வரன் தான் யமதர்மராஜன் ஐகான் என்றும், பிறகு ராகுதான் பத்ரகாளி என்றும், பிறகு கேதுதான் இந்திரன், பிறகு பின்னாளில் வந்தவர்கள் விநாயகர் என்றும் பார்த்தோம். உண்மையில் இப்படிப்பட்ட விநாயகர், இப்படிப்பட்ட இந்திரன், இப்படிப்பட்ட சுப்பிரமணியர் என்றால் உண்மையிலேயே அந்த வேலும் மயிலோடும் முருகன் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்தில் உலவிக் கொண்டிருக்கிறாரா? இப்பொழுது கூட நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த ஷூட்டிங் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்று இந்த கனப்பொழுதோடு முருகன் எங்கேயாவது ஏதோ ஒரு லோகத்தில் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா? உருவகமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரா? இந்த உருவக் கடவுள்கள் எல்லாம் உண்மையா இல்லையா? இதுதான் கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் இந்து மதத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு. அவர்கள் பகுத்தறிவுவாதி போலவும் இந்துக்கள் பகுத்தறிவு அற்றவர்கள் போலவும் அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே அற்புதமான தியான புஷ்டியில், தியானத்தன்மையில் நம்முடைய ஜோதிடத்தை படைத்த 18 சித்தர்களும் உருவாக்கிறார்கள்.
சக்கரங்கள் என்று யோக சாஸ்திரத்திலே உண்டு. பதஞ்சலி அதை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு அதை வைத்து கார்ப்பரேட் சன்னியாசிகள் உருவாகிவிட்டார்கள். தாராளமாக என்னுடைய முழு விஷயம், இந்த பிரபஞ்சமே பணக்காரத்தன்மை அடைய வேண்டும். அதனால் அந்த கார்ப்பரேட் சன்னியாசிகள் பணக்காரத்தன்மை அடைந்ததில் எனக்கு சந்தோஷம்தான். அவர்கள் இன்னும் கூட பணத்தின் ருசியை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் ஒன்றும் இல்லை என்று முடிவுக்கு வருவார்கள். என் பாட்டியார் அவர்கள் இளமையிலே எங்கள் வீட்டிலேயே பால்கோவா செய்வார்கள். அதை விதவிதமாக செய்வார்கள், விதவிதமான கலர்களில் செய்வார்கள். அப்பொழுது எங்கள் பாட்டியார் அவர்கள் அவருடைய பங்கையும் சேர்த்து எனக்கு தருவார். தந்துவிட்டு, நான் செல்லப்பிள்ளை, வீட்டுக்கு ஒரே ஆண் பிள்ளை, அதனால் அவருடைய பங்கெல்லாம் எனக்கு கொடுப்பார். அப்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுவும் எனக்கு ஆடணும், இதுவும் உங்களுக்கு தான், நாளைக்கு இதை சாப்பிடு, நாளைக்கு சாப்பிடு அப்படின்னு அவங்க பங்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவாங்க. அது நான் எனக்கு 4-5 நாளைக்கு அந்த பால்கோவா வரும். போகும்போது வரும்போதெல்லாம் அடுத்து ஒன்று வாழை போட்டுப்பேன். அது ஸ்கொயராக ஒன்று, டைமண்டாக ஒன்று கட் பண்ணுவாங்க, ஸ்கொயரில் ஒன்று கட் பண்ணுவாங்க, ரவுண்டாக ஒன்று கட் பண்ணுவாங்க, ஆர்டின் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணுவாங்க. இப்படிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பாலை ஊற்றி அதை செய்கிற பால்கோவா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் தெரியுமா என் பங்கையும் உனக்கு கொடுத்தேன், உனக்கு திகட்டணும், அந்த திகட்டல் உன்னிடத்திலே வர வேண்டும். அப்படி உனக்கு அந்த திகட்டல் வந்தால்தான் நீ இதை விடுவாய். இல்லை என்றால் நீ இந்த ஸ்வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நீ இதிலேயே ஆழ்ந்து போய்விடுவாய். அதை போலத்தான் அந்த கார்ப்பரேட் சன்னியாசிகளும். எதற்காக இந்த ஓமானத்தை சொன்னேன் என்றால், பணம், இந்த உலகமே பணக்காரத்தன்மையில் புரள வேண்டும். இந்த உலகமே பணத்தின் சுவையை அறிய வேண்டும். எந்த அளவிற்கு அறிய வேண்டும் என்றால், அது எனக்கு இனிமேல் பணமே வேண்டாம், இவ்வளவுதான் இந்த பணத்தில், இந்த பணத்தை வைத்து என்ன செய்வது? அதிகபட்சம் அதிக பெண்களை காமத்திற்கு விலைக்கு வாங்கலாம், அதிகமாக மது அருந்தலாம், அதிகமாக சல்லாபமாக இருக்கலாம். அந்த சல்லாபத்தின் மீதே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் வரையில் அந்த சல்லாபத்தை அனுபவித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இறைத்தன்மை பக்கம் வருவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இறை என்றால் என்ன, தன்மை என்றால் என்ன, உண்மையிலேயே இந்து மதத்திலே இந்த பஞ்சாங்கத்திலே 65ஆம் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மேஜர் காட்ஸ் 7. அப்புறமா 700 கோடி பேர்களுக்குமே அவங்களே உருவாக்கிக்குவாங்க. மகாலட்சுமிலேருந்து கொஞ்சம் சின்னதாக புருவத்தை வளைச்சாங்கனாக்கா அதை மகிஷாசுர மர்தினின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா திதி நித்யான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்தல புராணம். நீங்கள் ஹிந்து மதம் மிக அற்புதமான மதம், மிக ஆழ்ந்த சத்தியங்களையும் ஆழ்ந்த விஞ்ஞான உண்மைகளையும் கொண்டுள்ளது. ஆனால் இதை அறியாத ஒருவன் அஞ்ஞானியாகவே இந்து மதத்தில் பிறந்து அஞ்ஞானியாக இறந்துவிட்டால் அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லை, செய்கூலியும் இல்லை. அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்து மதத்தில் ஒருவன் இறங்கினான் என்றால் அவன் அதாவது நேர்மையாளனாக உண்மையிலேயே அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்து மதத்திலே உருவங்களின் மூலமாக தெய்வங்கள் ஏதாவது பிரபஞ்சத்தில் வாழ்கிறார்களா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்திரலோகத்திலாவது, இவர்கள் சொல்லக்கூடிய சொர்க்கத்திலாவது, நரகத்திலாவது இப்படிப்பட்ட உருவத்தோடு யாராவது உலவிக் கொண்டிருக்கிறார்களா? சிவன் என்ற ஜடாமுடியோடும் ஒரு பாம்போடும் ஒரு மனிதனும், அவர் வயல் பக்கத்திலே பார்வதி தேவியாக அந்த உமாதேவியார் அவர்களும், பிறகு விநாயகரை போல அந்த தந்தத்தினுடனும், அதாவது அந்த தும்பிக்கையுடனும் ஒரு மனிதர் உலவுகிறாரா? பிறகு சுப்பிரமணியர் என்ற வேலும் மயிலோடு ஒருவர் எங்கேயாவது உலவுகிறாரா? பிறகு மகாலட்சுமியை நாம் ஃபோட்டோவில் 4 கைகளோடு பார்க்கிறோமே, அப்படி 4 கைகளோடு ஒருவர் உலவுகிறாரா? பிறகு பெருமாள் என்று நாம் சொல்லி இப்பொழுது நாம் படங்களிலே பார்க்கின்றோமே, ஒரு பெரிய நாமத்தை போட்டு 2 கண்களையும் தெரியாத அளவுக்கு அந்த நாமத்தை மறைத்து, அது என்றைக்கு அந்த நாமம் விலகிறதோ அன்று பிரளயம் வரும் என்று அதற்கு ஒரு புராணத்தையும் கூறி நாம் ஒரு பெருமாள் படத்தை சிருஷ்டித்து நாம் வழிபடுகிறோமே. அப்படிப்பட்ட உருவத்தில் ஏதாவது உலகத்தில் இருக்கிறாரா? பிறகு தட்சிணாமூர்த்தியாக நாம் ஆலமரத்தடியிலே 4 சிலர்களை வைத்து கொண்டு போதிக்கிறோமே, அப்படிப்பட்ட உருவம் எங்காவது இருக்கிறதா? பிறகு யமதர்மராஜனை போல பாசக்கயிறை வீசிக்கொண்டு ஒருவர் ஏதாவது ஒரு பிரபஞ்சத்திலே உலவிக் கொண்டிருக்கிறாரா என்று ஒருவர் தேட ஆரம்பித்தால், அவருடைய பல ஜென்ம தேடுதல் சரியான கோணத்தில் சென்றிருந்தால் அவர் யோக சாஸ்திரத்தின் பக்கத்திலே போய் தேடினால் கிடைக்கும். அந்த யோக சாஸ்திரத்தின் பக்கத்தில் தேடாமல் உருவத்தில் நான் தேடுவேன் என்று கிளம்பினார், அவர் பைத்தியக்கார விடுதிக்கு செல்வது உறுதி. ஏனென்றால் அப்படிப்பட்ட உருவங்கள் எங்கும் இல்லை. அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், என்னிடத்திலே 33 ஆண்டுகளாக வரும் எல்லோருமே நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆனால் யாருமே காலையில் தெரியக்கூடிய சூரிய கிரகத்தை நம்புகிறீர்களா, இரவில் தெரியக்கூடிய சந்திர கிரகத்தை நம்புகிறீர்களா, இந்த ரோஜா மலரை நம்புகிறீர்களா என்று கேட்பதில்லை.
காரணம், ரோஜா மலர் என்பது திடத்தில் கண்ணால் பார்க்க முடிகிறது. அதை யாருமே நம்ப வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. ஆனால் கடவுள் என்பதை இதுவரையிலும் யாரும் கண்ணால் பார்த்ததே கிடையாது. அது ஒரு புனைவு. கடவுள் என்பது ஒரு புனைவு, ஒரு ஃபிக்ஷன். மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஐயமின்றி வாழ்வதற்கு அவனே உருவாக்கிய உருவகம். நான் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன். மனிதர்கள் உருவாக்கிய உருவ கடவுள்கள் அந்த உருவாக்கிய மனித மூளையின் பலத்தை விட, புத்திசாலித்தனத்தை விட அதிகமாக இருக்காது. எப்படி இருக்கும்? நீங்கள் உருவாக்கிய கடவுள் உங்களுடைய கற்பனைக்கு உட்பட்டது. ஆனால் விராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் விரிவை பாருங்கள். அது ஒவ்வொரு நாளும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அந்த விரிவடைதலின் தன்மையாக ஒவ்வொருவருக்கும் பிழைப்புக்கு ஒவ்வொன்றை தருகிறது. ஒரே துறையில் 1000 எழுத்தாளர்கள், 1000 எழுத்தாளர்களுக்கும் காசு கிடைக்கிறது. எல்லோருமே இருக்கக்கூடிய நவரசத்தை தான் எழுத முடியும். நவரசம் என்பது என்ன? அந்த நவரசங்கள் என்ன? நவ ஆசாபாசங்கள். அந்த 9 ஆசாபாசங்கள் தான் 9 கிரகங்களால் வருகிறது. அந்த 9 ஆசாபாசங்களில் தான் 1000 எழுத்தாளர்கள் பிழைக்கிறார்கள். இருப்பதோ 9 நவரசம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாவல்கள் பல லட்சம், கதைகள் பல லட்சம், திரைப்படங்கள் பல லட்சம், எல்லா மொழியிலும் சேர்த்தால் பல லட்சம் திரைப்படங்கள். எப்படி இந்த 9 ரசங்களை வைத்துக்கொண்டு செய்ய முடிகிறது? இயற்கை அவர்களுக்கு உணவளிக்கிறது. அதுதான் பிரபஞ்சம், அதுதான் விராட்டம். ஆக யோக சாஸ்திரத்தை வைத்து இன்றைக்கு பிழைப்பு நடத்தும் கார்ப்பரேட் சுவாமியார்கள் நன்றாக சுகபோகத்தை அனுபவிக்கட்டும், பல்லாயிரம் கோடிகள் சொத்துக்களை வைத்துக் கொள்ளட்டும். அதில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இங்கே யாருக்குமே இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட தனயோகம். அந்த ஜாதகத்தில் இல்லாமல் அது அவருக்கு வராது, வந்திருக்கும். ஆனால் அந்த பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்தை அப்படி சுகங்களை அனுபவிக்கும் அந்த கார்ப்பரேட் சன்னியாசிகள் புரிந்து கொண்டார்களா என்றால் தான் வேதனை. நான் என்ன சொல்கின்றேன்? புரிந்து கொண்டும் அனுபவியுங்கள், தப்பில்லையே. அப்பொழுதுதானே உங்களை நாடி வரும் லட்சோப லட்ச மக்களுக்கு நீங்கள் ஒரு சரியான வழியை காட்டலாம். உபனிஷத்துக்கள் சொல்கின்றன, அதாவது நீங்கள் சரியான ஞானத்தை பெறவில்லை என்றால் கூட ஒரு நாள் சரியான ஞானத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் தவறான ஞானத்தை நீங்கள் யார் மூலமாகவாவது கற்றுக்கொண்டால், பிறகு சரியான ஞானம் உங்களுக்கு புகட்டப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல அரிதிலும் அரிதான ஒரு குரு பிறவி எடுத்து உங்களுக்கு அதை பறைசாற்றினாலும், நிதர்சனமாக உங்களுக்கு அதை புரிய வைத்தாலும் நீங்கள் அதை புறக்கணிப்பீர்கள். அப்படித்தான் இந்த உலகம் ஓஷோவை மிகவும் புறக்கணித்தது. எப்பேற்பட்ட சத்தியங்களை அவர் இந்த பூமியிலே சொன்னார். அவர் சொன்னதை போன்ற ஒரு சத்தியத்தை இனி அடுத்த 2500 ஆண்டுகளுக்கு யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சத்தியங்களை சொன்னார். ஆனால் மக்கள் புறக்கணித்தார்கள். காரணம், அவர்கள் மூளையில் ஏற்கனவே ஏறிவிட்டது. சிவன் என்றாலே பாம்பு, பிறகு கழுத்தை சுற்றி இருக்கும், ஒரு நெற்றியிலே 3வது கண் இருக்கும். இதுவல்லவா சிவன்? இதுதான் என் பாட்டன் எனக்கு சொன்னது, என் பாட்டனுக்கு பாட்டன் சொன்னது, பூட்டன் சேயோன் சேயோர் வரை 7 தலைமுறைகளாக நாங்கள் இப்படித்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம் சிவனை. இந்த மனிதன் யாரோ ஓஷோவாம், குச்சுவாடா என்ற மத்திய பிரதேசத்தில் பிறந்து விட்டு இல்லை என்று சொல்கிறாரே. பதஞ்சலி சொல்லியிருக்கிறார், ஓஷோ பிறந்தது 1931. அதனால்தான் சொல்வேன், ஞானிகளுக்கு முதலில் வயதே இல்லை. அவர்கள்தான் பிறவிதோறும் பிறக்கிறார்கள். அவர்கள்தான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஜாதகம் தசாபுக்தி இருப்பு வருகிறது. அவர் அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து பேசுகிறார். அந்த கான்ஷியஸ்னஸுக்கே சந்திர கிரகம் தான் காரணம். ஓஷோ தான் சொன்னார், நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள். காரணம், உங்களுடைய பல்லாயிரம் ஆண்டுகளாக சிவன் என்ற ஐகான் உங்கள் மூளையில் பதிந்து விட்டது. பார்வதி தேவி என்ற ஐகான் பதிந்து விட்டது. சுப்பிரமணியர் என்ற ஐகான் பதிந்து விட்டது. பெருமாள் என்ற ஐகான் பதிந்து விட்டது. தட்சிணாமூர்த்தி என்ற ஐகான் பதிந்து விட்டது. யமதர்மராஜன் என்ற ஐகான் பதிந்து விட்டது. மகாலட்சுமி என்ற ஐகானும் பதிந்து விட்டது. பத்ரகாளி என்ற ஐகானும் பதிந்து விட்டது. சரி, இந்த 9 கணபதி என்ற விநாயகரின் ஐகானும் பதிந்து விட்டது. சரி, இது 9 தான் பதிந்தது என்றாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஏதோ அரிதிலும் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு ஞானி ஒவ்வொன்றையும் கலைந்து விட்டால் 9000 ஆண்டுகளில் முடிந்துவிடும். ஆனால் இந்த 9ஐ வைத்துக்கொண்டு இதற்கு உறவு முறைகளை கற்பித்து 9000 உருவாக்கியிருக்கிறீர்கள். போகின்ற போக்கை பார்த்தால் 700 கோடி பேர்களுக்கும் 700 கோடி தெய்வங்களை உருவாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு
ஒரு மனிதனுக்கு திடீரென்று ஒரு 10 கோடி ஒரு கோயிலில் அமர்ந்திருக்கும் போது வந்ததென்றால் உடனே இந்த தெய்வ விக்கிரகம் தந்தது, உடனே அதற்கு நானும் ஒரு கோயில் கட்டுவேன், இப்படி கட்டு. இதன் மூலம் நீங்கள் மேலும் 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 அஞ்ஞானத்தை வளர்த்து கொண்டே போய் சரியான மையப்புள்ளியில் சேராமல் நீங்கள் மேலும் சிக்கலை உருவாக்கி கொள்கிறீர்கள். அந்த தெய்வ விக்கிரகங்களும் உங்களை காப்பாற்றியதாக தெரியவில்லை. அப்படியே அதை உங்களை காப்பாற்றுவதாக இருந்தால் இந்த நூற்றாண்டில் இப்போது இந்தியாவிலே கொரோனா வைரஸ் தலைவிரித்தாடுகிறது. எந்த தெய்வ விக்கிரகங்களாவது எந்த ஒரு பூமி மண்டலத்திலாவது இருந்தால் நிச்சயமாக அதற்கு கருணை இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு புராணங்களும் அப்படித்தானே எழுதப்படுகிறது. அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றிருக்கலாம் அல்லவா? இதற்கு முன்பு பல தொற்று நோய்கள் வந்திருக்கிறது. 1345 கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்குள் 20 கோடி பேர் இறந்திருக்கிறார்கள். அப்போது காப்பாற்றியதா? இவை எல்லாமே உங்களுடைய அழகிய கற்பனைகள். ஆனால் இதை உருவாக்கியது கற்பனையில் அல்ல. 18 சித்தர்களும் தங்களுடைய மெஞ்ஞான அனுபவத்தால் தியானத்தில் இப்படிப்பட்ட உருவங்கள் அவர்களுக்கு தெரிந்தது, சாஷ்டாங்கமாக தெரிந்தது. அந்த தெரிந்ததைத்தான் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த 9 கிரகங்களுக்குரிய அந்த 9 அதி தெய்வங்களையும் நீங்கள் தியானித்தால், அதன் முன்பு அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு விக்கிரகத்திற்கும் ஒரு விதமான மையம் உண்டு. அந்த மையத்திலே நீங்கள் உங்களுடைய சர்வ புலன்களையும் சர்வ விதமான அந்த புலனடக்கத்தையும் கொண்டு ஒருமுகமாக நீங்கள் தியானிக்கும் போது நிச்சயம் அந்த விக்கிரகம் உங்களிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் முதலில் அகமாற்றமாக வரும். அகமாற்றம் வந்தவுடனேயே உங்களுக்கு பொருள் மாற்றம் வந்துவிடும். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே 12 பாவங்கள் உண்டு. அங்கே ஆத்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய தன்னை அறிதல் பாவங்கள் 1, 5, 9 உண்டு. தன திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10 உண்டு. பிறகு அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய காம இன்பத்தை வழங்கக்கூடிய 3, 7, 11 உண்டு. பிறகு மோட்ச இன்பத்தை வழங்கக்கூடிய 4, 8, 12 உண்டு. இதையெல்லாம் எப்படி முதலில் அவர் பிரித்தார்கள்? ராசி கட்டத்தை முதலில் எப்படி பிரித்தார்கள்? எல்லாம் சக்கரம். நன்றாக நினைவில் வையுங்கள். சக்தி ஓட்டம் எப்போதுமே சக்கரம் என்றால் சுற்றுகின்ற வீல், WHEEL வீல். வீல்தான் பின்னாளில் சக்கரம் என்றார்கள். சக்கரம் என்றால் சுழல்தல். எல்லா கோள்களும் வட்ட வடிவத்திலே இருக்கின்றது. எல்லா பூமியும் வட்ட வடிவம், சூரியன் வட்ட வடிவம், சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற நவ கோள்களும் வட்ட வடிவம், நட்சத்திரங்கள் வட்ட வடிவம். எந்த நட்சத்திரம் சதுர வடிவில் இல்லை. இதுவரையிலும் விஞ்ஞானம் எந்த ஒரு நட்சத்திரம் சதுர வடிவம் என்று சொல்லவில்லை. ஓட்டம் எப்போதுமே வட்டத்தில் தான் சாத்தியம். சக்கரம் என்றால் சுழல்தல் என்று பெயர். ஆதியில் இந்த கலையை எப்படி இவ்வளவு துல்லிதமாக சித்தர்கள் உருவாக்கி பிறகு அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் தெய்வ உருவங்களை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், நம்முடைய உடம்பிலே மொத்தம் 7 சக்கரங்கள் உள்ளது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விஷுக்தி, ஆஞ்ஞா, சகஸ்ரார். மூலாதாரம் ஆணாகவும் சுவாதிஷ்டானம் பெண்ணாகவும் இருக்கிறது. அந்த மூலாதாரமாக வரக்கூடிய அந்த முதல் சக்கரம்தான் அங்காரகன். அந்த மூலாதாரம் என்கின்ற முதல் சக்கரத்திற்கு கர்த்தாவாக வருபவர் அங்காரகன். அவர்தான் அந்த சக்கரத்தை ஆளுமை செய்கிறார். அமைவிடம் நாம் மலம் ஜலம் கழிக்கிறோமே, அந்த மலம் ஜலம் கழிக்கக்கூடிய அந்த இடம், அந்த மலஜலம் கழிக்கக்கூடிய இடத்திற்கு நடுவிலே ஒரு கோடு போல் செல்லும் அல்லவா? அந்த ஒரு கோடு போல் செல்லக்கூடிய இடம்தான் அந்த மூலாதாரம். அங்குதான் அனல். ஒரு ஆணும் பெண்ணும் மோதி கொள்ளும் போது ஏற்படுகின்ற உஷ்ணம், அந்த உஷ்ணத்திலிருந்தே ஒரு குழந்தை சிசு உருவாகிறது. அந்த முதல் மையம்தான் செக்ஸ் மையம். ஆக நம் படைப்பு முதல் மையம் காம மையம். காம மையத்திலிருந்தே நாம் படைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, அந்த அங்காரகன் தான் பூமிக்காரகன் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. அந்த அங்காரகன் தான் பூமிக்காரகன் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. அந்த பூமி என்றால் இந்த பிளானட், இந்த பிளானட்டுக்கே அவர்தான் அதிபதி. ஆக அந்த அங்காரக கிரகம்தான் மனிதகுல வாழ்க்கையில் அனைத்து விதமான அந்த கிரகத்திற்கான குணமே ரஜசம், செயல்திறன்.
ஒரு ஆணும் பெண்ணும் பள்ளி அறையில் செயல்திறனின் மூலம்தான் ஒரு குழந்தையை உருவாக்குகிறாள். இந்த செயல்திறனை குறிப்பதுதான் அங்காரகன். அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கென்றும் இருக்கக்கூடிய சக்ராஸ், சுற்றக்கூடிய சுழலும் தன்மையை நம்முடைய ஆதி முனிப்பவர்கள் தியானத்திலே உற்று நோக்கினார்கள். அந்த தியானத்தின் உற்று நோக்குதலின் வழியாக அவருடைய சப்டில் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹியூமனுடைய ஆஸ்ட்ரல் பாடியின் வழியாக அந்த சக்தி ஏறுவதும், அந்த சக்தியை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அவனுடைய வெற்றி தோல்விகள் அமைகிறது. Each chakra is ruled by a planet. Chakras display the nature and characteristics of their ruling planets. In birth charts, which are formulated according to our date and time of birth, show the aspects of planets. இது ஒவ்வொரு மனிதனும் அவன் பிறக்கும் நேரத்திற்கு ஏற்ப இந்த மாறுபாடுகள் ஏற்படுகிறது. ஆக முதல் மையம் என்பது மூலாதாரம். அந்த மூலாதார மையம் என்பது உங்களுடைய மலஜலம் கழிக்கும் இடத்தின் நடுவிலே வரக்கூடிய கோடு. அந்த கோடு தான் அந்த மூலாதார மையம். அந்த மூலாதார மையத்திலிருந்து தான் வாழ்வு ஆரம்பமாகிறது. Chakras are the energy centers in our body. The word chakra means wheel. We have seen main chakras, and each chakra is located on a plexus, center of a network of nerves. These energy centers are responsible for keeping our spiritual, physical and mental aspects in balance. The subtle system is the same in every human. What is different is how we use it and with what quality. Each chakra is ruled by a planet. Chakras display the nature and characteristics of their ruling planets according to their birth charts, which are formulated according to our date and time of birth, show the aspects the planets were in when we were born and how they relate with each other. While our birth chart describes our spiritual, physical and mental aspects, it also helps us see how the planets shape us and affect our chakras and energy body. The first breath that we took on this earth has made its mark on every cell of our body. இந்த ஆங்கிலம் மிகவும் எளிமையாக இருப்பதால் இதற்கு நான் தமிழாக்கம் தரவில்லை. இதுவரையில் சொல்லப்பட்டது சக்கரங்கள் என்றால் சுழலும் தன்மை உடையது. அந்த சுழலும் தன்மையுடைய சக்கரங்கள் தான் முதல் சக்கரமான மூலாதார் என்பதுதான் படைப்பு சக்கரம். அதனால்தான் நம்முடைய ரிஷிபுங்கவர்கள் அங்காரகனை பூமிக்காரகன் என்றார்கள். இந்த பூமியையே உருவாக்கிய காரகன், இந்த பூமிக்கே தெய்வம் என்று ஆக்கினார்கள். அந்த முதல் சக்கரம் ஆண் சக்கரமாக உள்ளது. அடுத்த சக்கரம் பெண் சக்கரமாக உள்ளதாக. முதல் சக்கரம் ஆண் சக்கரம். அதனால்தான் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் முதல் ராசியாக ஆண் ராசி வருகிறது. அதுதான் மேஷம். 6 கிரகங்களுக்கு 6 வீடுகளை படைத்த நம் முனிபுங்கவர்கள் ஒவ்வொன்றிற்கும் ஏன் 2 வீடுகளை படைத்தார்கள்? ஏனென்றால் காஸ் அண்ட் எஃபெக்ட், மனித வாழ்க்கையிலே நல்லது கெட்டது இந்த துவைத்தம் இருக்கும் வரையிலும் தான் நீங்கள் பொருள் உலகில் வாழ முடியும். ஞானிகள் இந்த துவைத்தம் என்கின்ற இருமைத்தன்மையை கடந்து அத்வைத நிலைக்கு வருகிறார்கள். அந்த அத்வைதம் என்றால் இவை அனைத்துமே தோன்றியது ஒரு பரம்பொருளில் என்று, அது என்லைட்டன்மெண்ட். ஆனால் இந்த சக்கரங்களின் வழியாக நீங்கள் சுழன்றுதான் அந்த பிரம்மத்தை அடைய முடியும். இல்லையென்றால் நீங்கள் எப்படி அடைவீர்கள்? நீங்கள் ஒரு முதலில் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று சொல்லக்கூடிய 5 அறிவு ஜந்துக்களை தாண்டி 6வது அறிவு வரும்போதுதான் உங்களுக்கு இன்டலெக்சுவல் பிரெயின் வேலை செய்கிறது. 6வது அறிவு வருகிறது. அந்த 6வது அறிவு தான் பரபிரம்மத்தை பற்றிய ஒரு புரிதலை தருகிறது. எந்த சிங்கமும் நான் என்லைட்டட் ஆவேன் என்று சொல்ல முடியாது. அதே போல் எந்த சிங்கமும் நான் துன்பமாக இருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. எந்த பறவையும் நான் இன்பமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது, நான் துன்பமாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. 6வது அறிவுதான் உங்களுக்கு பகுப்பாய்வை தருகிறது. இந்த 6 சக்கரங்கள் தான் உங்களுக்கு 12 ராசி கட்டங்களாக மாறி இருக்கிறது. அதனால்தான் சுப்பிரமணியனுக்கு
அவருக்கு 6 முகங்கள் 12 கண்கள், ஒவ்வொரு முகத்திற்கும் 2 கண்கள், அதுதான் 12 ராசிகள். வார்த்தைகள் எனக்கு மேலிருந்து விழுகிறது. நான் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் தான் பேசுகின்றேன், ஆனால் வார்த்தைகள் மேலிருந்து விழுகிறது. இங்கே சுப்பிரமணியன் வருவார் என்று நான் எதிர்பார்த்தே பேசவில்லை. காரணம், அதுதான் விழுகிறது. அதுதான் ஸ்பான்டானியஸ் ஸ்பீச். அங்கே நான் என் பாத்திரம் காலியாகி அந்த பிரபஞ்ச இருப்பே என் மூலமாக பேசும். ஆக அதுதான் சுப்பிரமணியருக்கு 6 முகங்கள் என்றார்கள். அது ஒரு உருவகம். ஆக ஆதியில் தியானத்திலே சித்தர்கள் இந்த ஒவ்வொரு கோளும் மனித தங்கள் உடம்பிலேயே அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனித்தார்கள். அவர்கள் ஒரு அதிசாட்சியாக மாறிப்போனார்கள், அதிபிரஞ்சையாக மாறிப்போனார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது, இந்த ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு உடம்பில் இருக்கிறது. உண்மை சொல்லப்போனால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மினியேச்சர் தான். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மினியேச்சர் தான். அந்த மினியேச்சரின் உருவமாகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் சுற்றி கொண்டிருக்கிறான். Shape us and affect our chakras and energy body. The first breath that we took on this earth has made its mark on every cell of our being and has become an inseparable part of us. Entire humanity shared that moment with us and life started flowing with the next moment. However, that moment of our birth spreads over our entire life and gives us the responsibility to use that moment to the benefit of all humans. Only we hold the chance to make that moment perfect. We can feel that our life is part of the universe as we get to know ourselves and balance our being. The 7 chakras within us is like a reflection of the entire solar system. In one sense, humans are a microcosmos of the macrocosmos. Therefore, universal energies symbolized with those of the solar system exist within us too. Now let us look at the connection between the planets and chakras. அடுத்த மையம், அந்த அடுத்த மையம்தான் உங்களுக்கு சுவாதிஷ்டானம். நன்றாக நினைவில் வையுங்கள். அந்த சுவாதிஷ்டான மையம் என்பதுதான் பெண் தன்மை சார்ந்தது. அதுதான் பெண் தன்மை, அதுதான் 2வது மையம். ஆக முதல் மையம் என்பது காம மையம், அதுதான் இனப்பெருக்கம். அதனால் வாழ்க்கை தொடர்கிறது. அதற்கு மேலே காமசக்தியை மேலே கொண்டு போகலாம். அது ஒரு சிறந்த அனுபவம். முதல் முறையாக நீங்கள் சுய நிறைவோடு இருப்பதை பார்ப்பீர்கள். காமத்திற்கு எப்போதுமே இன்னொருவர் தேவை. 2வது மையம்தான் நிறைவு மையம், மனநிறைவு. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு போதுமானது. அந்த 2வது மையம்தான் புதன். அந்த 2வது மையம்தான் சுவாதிஷ்டானம். கிட்டத்தட்ட உங்கள் உடல் அமைவில் இது அடி வயிற்றில் இருக்கிறது. உங்கள் தொப்புள் கொடியிலிருந்து கீழே ஒரு 5 அங்குலம் 2 அங்குலம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அந்த இடத்திலே இருக்கிறது. நீங்கள் முதல் மையத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே அங்காரகன் வந்தார், மூலாதாரம். அந்த அங்காரகனுக்கு ரிஷி புங்கவர்கள் தொழில் ஸ்தானத்திலே திக்பலம் கொடுத்து அவனைத்தான் பூமிக்காரகன் என்றும், இந்த பூமியில் செய்யக்கூடிய அனைத்து தொழிலுக்கும் அவனே கர்த்தா என்றும், பிறகு அந்த வீடு சனியின் வீடு. அதனால் சனி செவ்வாய் இருவருக்கும் தொழில் காரகத்துவத்தை கொடுத்தார்கள். அங்கே அங்காரகன் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் 10ஆம் வீட்டிலே எதற்காக திக்பலத்தை கொடுத்தார்கள்? இவையெல்லாம் தியானத்தில் அவர்கள் கண்ட காட்சி. அதேபோல் சுப்பிரமணிய உருவத்தை அவர்கள் தியானத்தில் கண்ட காட்சி. இந்த 6 ஆதாரங்கள் இருக்கிறதல்லவா, இந்த 6 ஆதாரங்களையே அவர்கள் 12 ராசிகளாக மாற்றினார்கள். முதலில் பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்தின் மூலம் ஜோதிஷத்தை உருவாக்கினார்கள். இந்த ஜோதிஷமே பதஞ்சலியின் யோக சாஸ்திரத்திலிருந்து தான் வருகிறது. நமக்கு தெரிந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பதஞ்சலி கண்டுபிடித்தார் என்று அல்லவே அல்ல. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒன்றை சொல்கிறார், எந்த புது கண்டுபிடிப்பும் கடந்த காலத்தின் நிகழ்வுகளை அனுபவத்தை ஒத்தே மனிதனால் செய்ய முடியும். மனிதனால் எந்த புதுசையும் படைக்க முடியாது.
நீங்கள் சில காம்பினேஷன்களை மாற்றலாம், அவ்வளவுதான். அந்த காம்பினேஷன்ஸ் தான் மாறுமே தவிர நீங்கள் ஒரு புது சூரியனை படைக்க முடியாது, புது காற்றை படைக்க முடியாது, புது வானத்தை படைக்க முடியாது, புது பூமியை படைக்க முடியாது. படைத்திருப்பவற்றிற்குள் சில புதுமைகளை நீங்கள் செய்ய முடியும். அதனால் பதஞ்சலிக்கு 5000 ஆண்டுகள் தான் வரலாறு உண்டு. ஜோதிஷத்திற்கு வரலாறு என்பது முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. ஆக பதஞ்சலிக்கும் முன்பே பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை ஆய்ந்தவர்கள் நம்முடைய ஜோதிடத்தின் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள் என்பது கூட ஒரு குறியீடு தான். அவர்களுக்கு முன்பும் ஒரு 18 பேர் இருந்திருப்பார்கள். இல்லை, இவர்களே மீண்டும் மீண்டும் பிறப்படுத்தும் வந்திருப்பார்கள். இதில் புதிய நபர்களும் சேர்ந்திருப்பார்கள். எல்லாமே ஆர்வம் தானே. கிரகங்கள் உங்களை ஆட்டி படைக்கவில்லை, நீங்கள் தான் கிரகங்களையே ஆட்டி படைக்கிறீர்கள் என்ற பேருண்மை இப்போது நான் சொல்கின்றேன். இதுவும் ஸ்பான்டானியஸில் வந்து விடுகிறது. அதுதான் நீ தேர்வு செய்யும் முறை. அதனால்தான் ஒரே தேதி, ஒரே மாதம், ஒரே வருடம், ஒரே நேரத்தில் பிறக்கும் 100 குழந்தைகளில் ஒருவன் கலெக்டராகவும் மற்ற 99 பேர் கலெக்டர் ஆக முடியாமலும் போகிறது. காரணம் என்ன? ஒரே டேட் ஆஃப் பர்த், ஒரே டைம் ஆஃப் பர்த், ஒரே பிளேஸ் ஆஃப் பர்த்தில் தான் ஜெயலலிதா பிறந்தார். அந்த நேரத்தில் பிறந்த 50 குழந்தை ஜெயலலிதா ஆகிவிட்டதா? பில்கேட்ஸ் பிறந்த அதே தேதி, மாதம், நேரத்திலே அவர் மாகாணத்திலே 40 கிலோமீட்டருக்குள்ளே வேறு குழந்தைகளே பிறந்திருக்காதா? பிறந்தது. ஏன் அவர்கள் பில்கேட்ஸை போல் வரவில்லை? அவர்கள் தேர்வு செய்தது. அந்த தேர்வு செய்வதற்கு முதலில் இந்த தெய்வங்கள் எப்படி உங்களுடன் உடம்பிலே வேலை செய்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அல்லவா? அப்படி நீங்கள் இந்த உங்கள் உடம்பிலே அந்த தெய்வங்கள் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்தால் தானே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் பாட்டுக்கு விக்கிரகத்திடம் நின்று மன்றாடி கொண்டிருந்தாலும் ஒன்றும் வேலைக்காவாது. ஆக ஒருவர் சுப்பிரமணிய தெய்வத்தை கும்பிடும்போது அவருடைய மையம் எதுவாக இருக்க வேண்டும்? மூலாதாரமாக இருக்க வேண்டும். குண்டலினி சக்தியை எழுப்புவதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்திலே தான் உங்களுக்கு முருகக் கடவுளின் அதிகார கிரகமான அங்காரகன் வருகிறார். ஆக நீங்கள் முருகன் சிலையோடு தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய உஷ்ண தீயான மூலாதார சக்கரத்திலே உங்களுடைய முழு உடல் மையமும் அங்கே கலக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த முருகக் கடவுளுடைய விக்கிரகத்திடமிருந்து நற்பலன்களை பெற முடியும். இல்லை என்றால் பெற முடியாது. பிறகு அந்த விக்கிரகம் உங்களுக்கு பிச்சை போட்டு கொண்டிருக்கும். நீங்கள் பாத்திரத்தை திருப்பி பிடித்து கொண்டு நீங்கள் வேறு மையத்தில், தலை மையத்தில் இருப்பீர்கள். அந்த தலை மையத்திற்கு வேறு தெய்வம் வருகிறது. நான் சொல்கின்றேன். ஆக யார் ஒருவர் சுப்பிரமணிய உபவாசம் செய்து உபாசகராக இருக்க வேண்டுமோ அவர் அந்த சுப்பிரமணிய விக்கிரகத்திற்கு முன்பு அமரும் பொழுது அவருடைய மையம், மூலாதார மையம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுவாதிஷ்டானம், அது அடி வயிற்றில் இருக்கிறது. அதனுடைய மையம்தான் பெருமாள், அதுதான் புதன். ஆக நீங்கள் அந்த மூலாதாரத்திற்கு அடுத்தது சுவாதிஷ்டானம், அது பெண் தன்மை சார்ந்தது. அதனால்தான் மாலவனுக்கு ஒரு கதையே உண்டு. அவர் மோகினி ரூபம் எடுத்து வரும்பொழுது சிவபெருமானே அதன் அழகில் மயங்கி அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்ததாம். அதுதான் சாஸ்தாவாம். என்ன அழகாக இதற்காக அவர்கள் கதை புனைந்தார்கள். ஆனால் தான் பகவான் ஓஷோ சொல்வார், உலக வரலாற்றிலேயே இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய காவிய நயமும் படைப்பாற்றலும் வேறு எந்த மதத்திற்கும் இல்லை என்பார். எப்படி விஞ்ஞான உமானங்களுக்கு கதைகள் உருவாக்கினார்கள். ஆக அந்த மோகினி ரூபத்தை எடுத்த அந்த மாலவனான பெருமாளை சிவன் பார்த்து மோகித்தாராம். பிறகு ஒரு மனிதன் நினைத்த நேரத்திலே அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் மாறக்கூடிய சக்தியை மாலவனான பெருமாள் விஷ்ணு என்ற அந்த ஆற்றல் சக்தி, நான் முன்பே சொன்னேன், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அதிலே எலக்ட்ரான் நியூட்ரான் சக்தி தானே காத்தல் சக்தியான விஷ்ணு சக்தி. இப்போ எலக்ட்ரான் தானே அழித்தல் சக்தி, புரோட்டான் தானே படைத்தல் சக்தி. அந்த நியூட்ரான் அதை நினைத்தால் இப்படியும் அப்படியும் வேவ்ஸாக போக முடியும். அதனால்தான் விஷ்ணு என்ற சக்தி பெண்ணாகவும் மாறுகிறார். அதனால்தான் அலித்தன்மையான கிரகம் என்றார்கள். மேலும் இந்த மையம் அடிவயிறு, அங்கிருந்தான் புத்தி, அங்கிருந்த அந்த மையம்தான் பெருமாளின் மையம். ஒரு பெருமாளின் சிலையின் முன்பு நின்று அந்த பெருமாளின் மையமான இன்டலெக்சுவல் மைண்டு, அந்த புத்திசாலித்தனம், எப்படி பெருமாள் விஷ்ணுவின் ஐகானே புத்திசாலித்தனம் தான். அந்த புத்திசாலித்தனம் ஒருவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர் பெருமாளின் விக்கிரகத்தின் முன்பு அமரும் பொழுது அவருடைய மையம் அடிவயிறாக இருக்க வேண்டும். தொப்புள் கொடிக்கு கீழே இருந்து அடிவயிறத்திலே முழு அங்கே அவருடைய குவி மையத்தை வைத்து
முழு கான்சன்ட்ரேஷனோடு அங்கிருந்து அவர் பெருமாள் மையத்தோடு தொடர்பு கொண்டால்தான் அந்த விக்கிரகம் அவருக்கு பயனளிக்க முடியும். இல்லை என்றால் எப்படி பயனளிக்க முடியும்? இவை எல்லாமே அவர்கள் தியானம் செய்யும்போது அப்படிப்பட்ட பெருமாள் போன்ற ஒரு உருவக அவர்களுக்கு தென்பட்டது. அந்த தியானத்தில் அவர்கள் கண்ட காட்சி, அதை உருவமாக்கினார்கள். இப்பொழுது நாம் இந்த உருவங்களை பிடித்து கொண்டோம், தியானத்தை மறந்துவிட்டோம். இதுதான் நாம் செய்த பிழை. நாம் செய்த ஒரே பிழை இதுதான். மீண்டும் நாம் அதை கண்டுபிடித்த உள்முக பிரயாணத்தில் சென்று அந்த காட்சியை நாம் உள்முகமாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த விக்கிரகம் நமக்கு பொருளியல் சுகத்தையும் தர முடியும், அருளியல் சுகத்தையும் தர முடியும். எந்த பொருளியல் சுகமும் வராமல் அருள் சுகம் உங்களுக்கு வரவே வராது. அதனால் முதலில் கிரகங்கள் பொருளியல் சுகத்தை தான் தரும். அது தந்தவுடன் நீங்கள் அங்கேயே நின்றுவிடக்கூடாது. அதற்கு பிறகு அதான் பகவான் ஓஷோ சொல்வார், ரிச்ட் ஆர் பிளஸ்டு, பட் ஆஃப்டர் ரிச்னஸ் இஃப் யூ நாட் கம்மிங் டு நோயிங் த காட் அல்டிமேட் ட்ரூத், தென் யூ வில் பி எ பனிஷ்டு பர்சன் இன் நெக்ஸ்ட் ஜென்மா. அதாவது இதனுடைய தமிழாக்கம், நீங்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணமே ஆசீர்வதிக்கப்பட்டதனால்தான், இயற்கையின் ஆசீர்வாதம். அந்த பணம் உங்களுக்கு இயற்கை தந்ததே, நீங்கள் அந்த பரம்பொருளை அடைய வேண்டும், அறிய வேண்டும். பணம் வந்த பிறகும் நீங்கள் பரம்பொருளை அறியவில்லை என்றால் நீங்கள் மிகுந்த பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆக இரண்டாவது மையம் நிறைவு மையம், மனநிறைவு. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு போதுமானது என்ற ஒரு மனநிறைவு. ஆம், புதன்தான் உங்களுக்கு கல்விக்கு அதிபதி, புதன்தான் உங்களுக்கு புத்திக்கு அதிபதி, புதன்தான் உங்களுக்கு இன்டலெக்சுவல் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவு. இதிலேயே நீங்கள் சந்தோஷப்பட்டு விட்டால் பிறகு புதன்தான் அழகிய அந்த சருமத்திற்கு அதிபதி. பிறகு இன்றைக்கு எல்லாமே சருமத்தில் தானே இருக்கிறது. இன்றைக்கு ஒயிட் பிளாக் என்பது சருமத்தில் தானே வருகிறது. இன்றைக்கு கூட அமெரிக்காவிலே கொல்லப்பட்ட ஜார்ஜ் நிறவெறியின் காரணமாகத்தானே. பிறகு உங்களுடைய அழகு நடிகைகள் எல்லாமே உங்களை சருமத்தை காட்டித்தானே உங்களை மயக்குகிறார்கள். பிறகு உங்கள் அழகு நடிகர்களும் அந்த வசீகரத்தை காட்டித்தானே உங்களை இழுத்து ஒவ்வொரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களும் 1 கோடி மக்களை கையிலே வைத்துக்கொண்டு முட்டாளாக்குகிறார்கள். அதுதான் இங்கே ஜோதிஷத்திலே தியானத்தில் உணர்ந்த மகரிஷிகள் கூறுகிறார்கள், நீ இந்த அழகில் மயங்கி விடாதே, சரும அழகில் மயங்கி விடாதே, உன்னுடைய பட்டப்படிப்பில் மயங்கி விடாதே. அப்படி மயங்கிவிட்டால் தவறொன்றும் இல்லை, நீங்கள் அங்கேயே நிற்பீர்கள், தவறே இல்லை. தாராளமாக நீங்கள் மயங்கலாம், உங்களுக்கு அதற்கான பரிபூரண உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் முன்னேற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேற முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் இந்த புதன் தரக்கூடிய அழகிய சருமத்தின் மீது உள்ள கவர்ச்சியை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு கவர்ச்சியை ரசியுங்கள், தவறே இல்லை. ஆனால் மீண்டும் நாம் உள்ளார சென்றால் இன்னும் பல பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும் அல்லவா? இந்த பொக்கிஷமே போதுமா வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் தோண்டி போவார்கள். அதனால்தான் நான் சொல்வேன், ஞானம் என்பது மிகுந்த லாவிஷ்னஸ் ஆனது, அதுதான் மிகுந்த லக்ஸரினஸ் ஆனது. அந்த மேலும் லக்ஸரினஸை விரும்புபவர்கள், மேலும் ஆடம்பரத்தை விரும்புபவர்கள் உள்ளே போவார்கள். எனக்கு இதுவே போதும்பா, கூழாங்கல்லே போதும்பான்னவங்க அங்கே நின்றுடுவாங்க. ஆக அந்த புதன் தான் புத்திக்கும் அறிவுக்கும் கல்விக்கும் வித்தைக்கும். சில பேர் வித்தையில் பெருமிதமாகிடுவாங்கண்ணா, எப்பேற்பட்ட விதைக்காரன் தெரியுமா, என்னங்க நீங்கள், இதை விட கடவுள் தரிசனம்லாம் தேவையாங்க, போங்க. என்ன என்னுடைய மேனி பாருங்கள், சும்மா எப்படி இருக்குது, இந்த மேனிக்கு தான் 100 கோடி ரூபா தராங்க எனக்கு. ஒவ்வொரு பட ஹீரோக்களும் பேசும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த மேனி அழகுக்கு தானேங்க, என்னுடைய அந்த ஃபிகருக்கு தானே, நான் நின்னா கிளாப்ஸ் விழுதா இல்லையா, ஃபஸ்ட்டு டே எத்தனை பேர் வரான் என் தேட்டருக்கு, ஒரே ஷோவில் 10 லட்சம் பேர் பார்க்குறானே என் படத்தை, தமிழ்நாடு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. 3 ஷோவில் 30 லட்சம் பேர் பார்த்துட்டானே, முடிஞ்சு போச்சு. 3 நாளில் 1 கோடி பேர் என் ஃபேன்ஸ் வந்துட்டாங்களே. போதாதா எனக்கு, இதை விட என்னத்தை கடவுள் கொடுத்துட போகிறார் எனக்கு? என்னது புளியோதரையும் மாவோடு தயிர் சாதம் மாவோடு புளியோதரை, இதை சாப்பிட்றதுக்கு நான் என்னத்துக்கு போய் அவர்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்றவங்க வர வேண்டாம், ஹாப்பி, நீங்கள் அங்கேயே இருந்துருங்க. ஆனால் அதற்கு மேலும் இந்த 100 கோடி ரூபாய் எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க நீங்கள்? எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு நடிகர் உயிரோடு இருந்தால் இன்றைக்கும் அவர் தான் சிஎம். ஆனால் காலத்துக்கு உட்பட்டது மறைய வேண்டும், அவர் இறந்துட்டார், 77 வயசில் இறந்துட்டார். ஜெயலலிதான்ற பெண்மணி இருந்தால் இன்னும் வேறு அந்த அம்மா தான் சிஎம். தன்னுடைய 3வது ஆட்சியை நிறைவு செய்ய முடியவில்லை, தன்னுடைய 3வது ஆட்சியை எம்ஜிஆராலும் நிறைவு செய்ய முடியவில்லை.
எவ்வளோ நாள் வாழ்ந்துருவீங்க இந்த 100 கோடி ரூபா சம்பளம்? சரி, இன்றைக்கி உள்ள இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்று எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பார்? மேக்ஸிமம் 10 வருஷம், அவ்வளோதான். இப்போவே ஒரு 70, மேக்ஸிமம் 10 வருஷம் நடமாடிக்கிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். சரி, ஒரு 20 வருஷம் வச்சுக்கிங்க, 90, அப்புறம் சரி 30 வருஷம் வச்சுக்கிங்க, அப்புறம் 100 வருஷம்தான். அவர் ரஜினிகாந்த் என்ட்ரையே 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த 40 வருஷம் இப்படி போய்டும். எனக்கு அந்த கூழாங்கல் மட்டும் போதுன்றவங்க அங்கேயே நின்றுடுவாங்க. ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை. அவங்களுக்கு எது கிடைச்சாலும் இன்னும் இதுக்கு மேலே ஒன்று வேணும்னு போகிறவங்க. அதுதான் வந்து துணிச்சல். அந்த துணிச்சல் மிக்கவர்கள், இந்த சருமழகு வந்துருச்சு, நல்லா தான் இருக்குது, 100 கோடி ரூபா நல்லா தான் இருக்குது, 10 பொண்டாட்டி கட்டிட்டோம், நல்லா தான் இருக்குது, ஓகே ஹாப்பி, ஆமாம் டோன்ட் வரி பி ஹாப்பி, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறான் பார், அவன்தான் சாகசத்தில் ஈடுபடுவன். ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய சாகசம். அப்படி போனீங்கன்னா 3வது சக்கரம் ஓப்பன் ஆகுது. அது என்ன? மணிபூரகம். இதற்கு ஆண் கிரகமான குரு பகவான் வருகிறார். அவர் யார்? தனக்காரகன். தனக்காரகன். புதன் கொடுத்ததை விட ஜாஸ்தியாக கொடுப்பார். தனக்காரகன், பொன்னன், தங்கத்துக்கு அதிபதி. அவருடைய காலில் தான் வந்து எல்லா நாட்டு ராஜாக்களும் விழுவான். யார் அது? குரு இல்லையா? பின்னென்ன? ஒவ்வொரு மதத்துக்கும் குருவாக உட்காந்துருக்காங்களே. இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு குரு யார்? பிஷப். ஆமாம், வருஷத்தில் ஒரு நாட்டி போய் வந்து ட்ரம்ப்லேருந்து எல்லோரும் அவர் காலில் விழுறாங்களா இல்லையா? குரு காலில். பிஷப்ஸ் எல்லாமே குருடைய ஆதிக்கம். அது அந்த மதத்தில். இங்கே இமாம்ஸ். முஸ்லீம்ஸில் வாங்க இமாம்ஸ். பிறகு நம்முடைய இந்து மதத்தில் வாங்க ஆர்வி வெங்கட்ராமன், இந்தியாவின் முதல் குடிமகன். அவரே போய் வந்து சங்கராச்சாரியா ஜெயேந்திரர் காலில் விழுந்தாரா இல்லையா? யார் அது? குரு ஆதிக்கம். வேண்டாமா அப்போது? 100 கோடி ரூபாய் போதுமா? புதன் கொடுத்தது மட்டும் போதுமா? 100 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு? குரு என்ன பண்ணுறான்? உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்கள் காலில் விழ வைக்கிறானே. சங்கராச்சாரியார் காலில் போய் எல்லாருமே விழுந்தாங்களா இல்லையா? பகவான் ஓஷோவுக்கு வந்து குருவாக ஏற்றுக்கொண்டதே அவரை. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார், பிஃபோர் மீ அண்ட் ஆஃப்டர் மீ திஸ் எர்த் கேனாட் சீ லைக் மீ ரிச்சஸ்ட் சன்னியாசின்றார். எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும், எவ்வளோ பெரிய அந்த பணத்தை அவர் பார்த்துருந்தாக்கா அப்படி பேச முடியும் அவரால்? பிஃபோர் மீ அண்ட் ஆஃப்டர் மீ திஸ் எர்த்துன்றாரு. இந்த பூமி பந்து அழிகிறவர்களும் என்ன மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் சன்னியாசியை பார்க்க முடியாதுன்றாரு. அது யார் கொடுப்பாங்க? குரு தானே கொடுப்பார். அதை வருது இல்லைங்க. 3வது மணிபூரகம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விதமான ரிச்சஸ்ட்டு குரு பலமாக இருந்தால் ரிச்சஸ்ட்டு குருக்கள். அதே குரு அவங்க ஜாதகத்தில் நீசமாக இருந்தாக்கா போரஸ்ட் குரு. ஆனாலும் அந்த குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இல்லை, அவ்வளோதான் விஷயம். குவான்டிட்டிக்கும் அவரே, குவாலிட்டிக்கும் அவரே. தராசில் இருக்கக்கூடிய முள்ளு அவர் தான். அதுதான் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, அப்படி போயிட்டே இருக்கிறது. பில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல. அதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது? மேல் வயிறு, நாபின்றாங்க. இந்த நாபிஸ்தானம்னுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை சாதகம் பண்ணணுன்னாலும் நாபி. அந்த நாபி தான் 3வது மையம். அங்கிருந்து தான் தட்சிணாமூர்த்தியின் உருவகத்தையே அவர்கள் வந்து தியானத்தில் கண்டதை தான் தட்சிணாமூர்த்தி உருவக கடலாக மாற்றினார்கள். ஆக முதல் மையம் என்பது மூலாதார மையம். அங்கே அங்காரகன் வந்து கொழுந்து விட்டு எறிவதால் அந்த அங்காரகன் ஒரு தீச்சுடர். அதனால் சாதாரண தீ அல்ல, அதுதான் 100% தீ. அதனால் அதை சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்தே வர வைத்தார்கள். சிவனே ஒரு பெரிய தீப்பிழம்பு என்றால், அதாவது சூரியனே ஒரு பெரிய தீப்பிழம்பு என்றால், அதைவிட பெரிய தீப்பிழம்பு அங்காரகன். அதனால் அது சூரியனுடைய மகன் என்றார்கள். அதனால் தான் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் மேஷராசியில் மட்டும்தான் அங்கே சூரியன் உச்சமாகிறார். ஜோதிட நண்பர்களே, ஒரு நிமிடம் கவனியுங்கள், ஒரு கணம் கவனியுங்கள். சூரியனுக்கு வேற எந்த வீட்டையும் உச்சமாக தரவில்லை. பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை போல், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்பதை போல், நெருப்பை நெருப்பால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதால், தீப்பிழம்பான அங்காரனுடைய வீட்டில்தான் அவருடைய தகப்பனான சூரியனுக்கே அங்கே வந்து உச்சத்தை கொடுத்தார்கள். அதை சிவனாக்கிறார்கள். அந்த சூரியன் என்ற உச்சத்திலிருந்து வெளிவந்ததினால்தான் அதை தன்னுடைய ஆஞ்சா சக்கரத்தில் வந்ததாக சொன்னார்கள். இவை எல்லாமே தியானத்தில், இந்து மத தெய்வ விக்கிரகங்கள் தியானத்தில் 18 சித்தர்களுக்கும் தெரிந்தது. அந்த தெரிந்ததை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள உருவகமாக்கினார்கள். ஆனால் மக்கள் இப்பொழுது உருவகத்தை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள். அதோடைய ரசவாத விஞ்ஞானத்தை வந்து விட்டுவிட்டார்கள். இப்போது அதை மீண்டும் அவர்களுக்கு தட்டி எழுப்பி அந்த ரசவாத விஞ்ஞானத்தை நான் சொல்ல வேண்டும் என்பது அந்த பரம்பொருளின் ஆணை. அதனால் சொல்கின்றேன். இப்பொழுது 3வது சக்கரமான மணிபூரக சக்கரம் அது ஆண் தன்மை கொண்டது. அதனால் அதற்கு ஆண் கிரகமான குருவை வந்து அதிபதியாக்கினார்கள். அதனுடைய அமைவிடம் மேல்வயிறு, நாபிஸ்தானம்.
அவர்தான் அறிவுக்கு அதிபதி, அவர்தான் உடம்பிலே ஆரோக்கியத்திற்கு அதிபதி, மீத்தேன் என்ற ஒரு மஞ்சள் நிற கதிர்வீச்சுக்கு அதிபதி அவர். அந்த மூன்றாவது மையத்தை நீங்கள் ஆராய்கிறீர்கள். அந்த அறிவு ஆராய்கிறது, அங்குதான் அறிவியல் படைக்கப்படுகிறது. நீங்கள் யார் யார் இந்த சுய நிறைவு இருத்தல், இந்த மையங்கள் எல்லாம் முக்கியமானவை. நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட அந்த தருணத்தில் நான்காவது மையம் திறக்கும். அங்கு நீங்கள் அன்பை காண்பீர்கள். நான்காவது முன்பே பயணம் தொடங்கிவிட்டது. ஆனால் அதை நீங்கள் முடக்க முடியாத சாத்தியங்கள் அதிகம். நீங்கள் வழி தவறலாம். உதாரணமாக, உங்களை நீங்களே சுயநிறைவோடு திருப்தியாக இருப்பதை கண்டால் நீங்கள் அங்கேயே இருக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இந்த கேள்வியை கூட கேட்க வேண்டாம். நான் யார்? அந்த நிறையவே இருக்கும். அந்த கேள்வி மறைந்துவிடும். இந்த சமயத்தில் தான் ஒரு குரு தேவைப்படுகிறார். அதன் மூலமாக நீங்கள் நடுவில் எங்காவது தங்கி இலக்கை அடையாமல் போய்விடக்கூடாது. ஆனால் அங்கே அழகான இடங்கள் உள்ளன தங்குவதற்கு. திருப்தியாக உணர்ந்து எதற்காக போக வேண்டும்? ஆனால் குரு உங்களை நச்சரித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் திருப்தியாக இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்று தெரிந்த தருணத்தில் ஒரு புதிய கதவு திறக்கும். காரணம், உங்களுக்கு வாழ்க்கை என்ன என்பது தெரிந்துவிட்டது. அன்பு, சந்தோஷம், நீங்கள் அங்கேயே தங்கலாம். அது நிறையவே இருக்கிறது. நான்காவதற்கு பிறகு நீங்கள் வழி தவறி போகவே முடியாது. ஒரு முறை உங்களுக்கு இருத்தல் பிரகாசம் தெரிந்துவிட்டால் படைப்பாற்றல் தன்னால் எழும். உங்கள் அழகு தெரிந்துவிட்டது. அதை உருவாக்கவும் விரும்புவீர்கள். நீங்கள் படைப்பாளியாக வேண்டும். படைப்பதற்கான ஓர் அசாத்தியமான இயக்கம் எழும். எப்போதெல்லாம் நீங்கள் அன்பாக உணர்கிறீர்களோ, நீங்கள் எப்போதுமே படைக்கிற உணர்வு பின்னால் நிழல் போல் வருவதை உணர்வீர்கள். ஆக இந்த மூன்றாவது மையம்தான் குரு மையம். அதுதான் உங்களுக்கு எண்ணற்ற பொருள் செல்வத்தை தருவதால்தான் திருவள்ளுவர் கூட அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார். அதன் அர்த்தம் முடிந்துவிட்டது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அருள் பொருள் எல்லாம் உடையார். ஆனால் நான் அதற்கு புது விளக்கம் தருகின்றேன். ஜோதிடம் பொருளோடு கூடிய அருளுக்கான பாதை என்பது இந்த மூன்றாவது மையத்தில் நான் உணர்ந்தது தான் கூறினேன். இந்த மூன்றாவது மையம்தான் நாபி மையம். அதுதான் குரு பகவானை அதற்கு அந்த மையத்தை ஆளுமை செய்பவர் குரு பகவான். ஆக மூலாதார மையத்தை ஆளுமை செய்பவர் அங்காரக பகவான், சுவாதிஷ்டான மையத்தை ஆளுமை செய்பவர் புதன் பகவான், மணிபூரக மையத்தை ஆளுமை செய்பவர் குரு பகவான். இப்போது இதையும் நீங்கள் முழுவதும் தெரிந்து கொண்டால் நான்காவதற்கு செல்லலாம். அந்த நான்காவது மையம்தான் அநாதகம். அது பெண் தன்மை சார்ந்தது. நன்றாக நினைவில் நிறுத்துங்கள். முதல் மையமான செவ்வாய்க்கு திக்பல தத்துவத்திலே, ஜோதிஷத்திலே 10வது வீட்டிலே செவ்வாய்க்கு தந்தார்கள். ஏன் தந்தார்கள்? செவ்வாய் என்பவன் செயல்காரகன். செயல் புரிய வேண்டுமென்றால் தொழில் செய்ய வேண்டும். அதனால் 10வது வீட்டில் அவருக்கு திக்பலம். புதன் புத்திக்கு அதிபதி. புத்தி மூளையிலிருந்து விளையக்கூடியது. லக்னம் என்பது மூளையை குறிக்கும். அதனால் புதனுக்கு 2வது மையமான சுவாதிஷ்டான மையத்தை அவர்கள் திக்பல தத்துவத்திலே லக்னத்தை புதனுக்கு திக்பலமாக்கினார்கள். மீண்டும் 3வது மையமான மணிபூரகமும் அது ஒரு அறிவு சார்ந்த மையம். அது உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளும் மையம், பிறரையும் யார் என்று அறிந்து கொள்ளும் மையம். அதனால்தான் வள்ளுவர் அதை அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார். அதே போல் இன்னொன்றும் சொன்னார். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை என்றால் அதில் கூட நான் சொல்வேன், அவர் அங்கே வழி தவறிவிட்டார் என்று சொல்வேன். அவர் பிழை செய்தார் என்று சொல்ல மாட்டேன், வழி தவறிவிட்டார். காரணம், அவர் ஒரு ஆன்ம ஞானி அல்ல. பொருள் இருந்தாலே அருள் வந்துவிடும். அதனால்தான் நான் சொன்னேன், ஜோதிடம் திருவள்ளுவரே வழி தவறி சொன்னதை நான் வழி தவறாமல் சொன்னேன். ஜோதிடமே பொருளோடு கூடிய அருளுக்கான காலப்பாதை என்று நான் சொன்னேன். எப்போது சொன்னேன்? 2017 நான் சொன்னேன். யூடியூபில் முதல் வருவதற்கு முன்பே நான் சொன்னேன். என் போர்டுகள் எல்லாம் இருக்கும், என் ஆஃபீஸ் போர்டிலே கூட இருக்கும். ஆக ஏன்னா நான் நிறைய டேப் 2018 பேசின யூடியூபிலேயே இருக்கும், நிறைய பதிவுகளே. ஆக இந்த மையமான மணிபூரக மையத்திற்கு ஆளும் கிரகமான குருவும் ஒரு அறிவுசார் கிரகம் என்பதால் லக்ன கேந்திரத்திலேயே அதற்கும் திக்பலம் தந்தார்கள். அடுத்தபடியாக வருகிறார்கள் அநாதகம் என்கின்ற மையம்.
அந்த அநாதகம் என்கின்ற மையம் ஒரு பெண் தன்மை சார்ந்தது. அந்த பெண் தன்மை சார்ந்த மையம் அது அதனுடைய அமைவிடம் இதய சக்கரம். ஆக யோக சாஸ்திரத்திலே வரும்போது அது இதய சக்கரம். ஜோதிஷ சாஸ்திரத்திலேயும் சுக்கிரனுக்கு இதயஸ்தானம் 4ஆம் இடம்தான் இருதயஸ்தானம். அங்கேதான் அவருக்கு திக்பலம் என்றார்கள். அவருக்கு அங்கேயே திக்பலம் தரப்பட்டது. இந்த சுக்கிரன் தான் மனிதரிடத்திலே அன்பை வளர்க்கிறது. ஆண் பால் பெண் பால் இடத்திலே அன்பை வளர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல் பூண்டு செடி கொடி ஓரறிவு முதல் ஐயறிவு உள்ள மிருகங்களுக்குள் காம இச்சையை தருகிறது. காமத்தின் சுத்திகரிக்கப்பட்ட மேலெழுந்த ஒரு சக்தியே அன்பு. காமத்தின் சுத்திகரிக்கப்பட்ட மேலெழுந்த சக்தியே அன்பு. ஆகிய இந்த மையம் இருதய மையத்திலிருந்து தான் உங்களுக்கு படைப்பு சாத்தியமாகிறது. எல்லா கதாசிரியர்களும் கவிதை ஆசிரியர்களும் எல்லா விதமான இசைக்கலைஞர்களும் எல்லா விதமான படைப்பாற்றலை வெளிப்படுத்துபவர்களும் இந்த 4வது மையத்தின் துணை கொண்டுதான் அவர்கள் படைப்பாளியாக ஆகிறார்கள். 4வது அன்பாக பகிர்ந்து கொள்ளுதல், அடுத்தவர்களை தெரிந்து கொள்வது. 4வது உங்கள் பயணம் நிச்சயமாகிவிட்டது, நீங்கள் 7வதற்கு போவீர்கள் என்பதற்கான உத்தரவாதம். ஆனால் 4வதற்கு முன்பு நீங்கள் பாதை மாறி போகிற சாத்தியம் உண்டு. அதனால் இந்த 4வது மையம் என்பது உங்களுக்கு இருதய மையம். அங்கே இந்த மையத்திற்கு இது பெண் தன்மையானது. இங்குதான் உங்களுக்கு காதல் பிறக்கிறது, இங்குதான் அன்பு பிறக்கிறது, இங்குதான் உங்களுக்கு எல்லா விதமான அன்பு எல்லா விதமான காதல் இலக்கியங்களும் இங்கே வருகிறது, எல்லா விதமான பக்தி இலக்கியங்களும் இங்கே வருகிறது, எல்லா விதமான பக்தி புராணங்களும் இங்கிருந்து தான் படைக்கப்பட்டது, இந்த மையத்தின் மூலம்தான் படைக்கப்பட்டது. இதற்கு அவர்கள் தியானத்தில் கண்டது மகாலட்சுமியின் உருவத்தை கண்டார்கள். மகாலட்சணம் பொருந்தியதாக இருக்கிறது. பிறகு அன்பு மகாலட்சணம் பொருந்தியதல்லவா, பிறகு காமம் மகாலட்சணம் பொருந்தியதல்லவா. அதனால் அவர்கள் மகாலட்சுமி என்றார்கள். மகாலட்சணத்தை பொருந்தியவள் மகாலட்சுமி. இது பெண் மையம் என்பதால் அதற்கு பெண் தெய்வத்தை காணாக்கினார்கள். நீங்கள் வெறுமனே மகாலட்சுமி ஃபோட்டோவை மட்டும் பிடித்து கொண்டு பணம் வரும் என்றால், அப்படி என்றால் இந்தியாவிலே 130 கோடி பேர்களும் மகாலட்சுமியை கும்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட அதில் 80% இந்துக்கள் என்றால் கூட ஒரு 80 கோடி பேராவது இன்றைக்கு பணக்காரனாக இருக்க வேண்டும். ஆகவில்லையே. எத்தனை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இறந்திருக்கிறார்கள். காரணம், எதையுமே செய்வன திருந்த செய். ஆக இந்த பதிவை பார்த்த பிறகாவது நீங்கள் மகாலட்சுமியை வணங்க வேண்டும் என்றால் உங்களுடைய மையம் இதயத்தில் இருக்க வேண்டும். இதய மையத்திலிருந்து நீங்கள் அந்த விக்கிரகத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே உங்களுக்கு செல்வத்தையும் தரும், அன்பையும் தரும். இல்லை என்றால் அது தருவதற்கு அந்த விக்கிரகம் காத்து கொண்டிருந்தாலும் உங்களால் அதை பெற முடியாது. அப்படி ஒரு சமயம் அந்த இதய மையத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் இதயம் துடிப்பதைப் போல் அந்த மகாலட்சுமியின் இதயம் துடிக்கும். அப்படி துடிக்கும் ஒரு தருணம் வந்தவுடன் அந்த சிலை உங்களுக்கு பயனளிக்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள் என்பதை ஒரு நிமிடம் நினைவில் நிறுத்துங்கள். ஆக இந்த மையத்தின் மூலம்தான் மனித குல வாழ்க்கையின் அனைத்து சுகானுபவங்களும் கிடைக்கிறது, அனைத்து சுகங்களும் கிடைக்கிறது. இருதயத்திலிருந்தானே சுகம், காதல் சுகம் இருதயத்திலிருந்தான் வருகிறது. எல்லா விதமான குட் ஆட்டிடியூட்ஸும் இங்கிருந்தா வருது, பேட் ஆட்டிடியூட்ஸும் இங்கிருந்தா வருது. அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுப்பெற்றவர்களுக்கு குட் ஹேபிட்ஸ், அது கெட்டு போனவர்களுக்கு பேட் ஹேபிட்ஸ். இவ்வளவுதான் விஷயம். அடுத்த மையமான விசுக்தி, அதுதான் உங்களுக்கு ஆண். அந்த விசுக்தி தொண்டையில் இருக்கிறது, த்ரோட். அதுதான் சனீஸ்வர கிரகம், அதுதான் சனீஸ்வரன். அதை சனீஸ்வரன் தான் ஆளுமை செய்கிறார். அதுதான் உங்களுக்கு சாட்சி பாவத்தை தருகிறது. த ஸ்டேட் ஆஃப் விட்னஸ் மைண்ட் என்று சொல்கிறோமே, அந்த ஸ்டேட் ஆஃப் விட்னஸஸை தருவது சனீஸ்வரர் தான். அதுதான் விசுக்தி. அதுதான் உங்களுக்கு 5வது. அந்த ஐந்தாவது சக்கரம்தான் விஷுக்தி சக்கரம், located in our throat area. This chakra helps us feel that we are part and parcel of the whole. When this chakra is open, it makes us feel that we are part and parcel of the whole. We experience the feeling of being one with the universe, when nature and with other humans. When this chakra is open, the ruling planet of this energy center is Saturn. Saturn
also governs the sign of Capricorn and Aquarius. Difficult aspects of Saturn in our birth chart make us feel lonely in life. Saturn is like a. ஆக இந்த ஐந்தாவது மையம் ஆன இந்த விஷுக்தி மையம்தான் உங்களை ஒரு சாட்சி பாவத்திற்கு கொண்டு வரும். அதனால்தான் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சாட்சி பாவத்திற்கு நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே சாட்சியாக, உங்களையே நீங்கள் சாட்சியாக பார்ப்பீர்கள். அதனால்தான் ஒரு மறைபொருள் ஞானியாகுவதற்கு சனி கேது துணை வேண்டும். கர்ம ஞானத்தை முழுவதும் நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் வேறு, உங்கள் உணர்வு வேறு, உங்கள் உடல் வேறு என்ற புரிதலை தருபவர் அவர்தான் விட்னஸ். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரே பகவத்கீதையில், த ஸ்டேட் ஆஃப் விட்னஸ், எல்லாவற்றையும் சாட்சியாக பார்ப்பது. அப்படி சாட்சியாக பார்ப்பவர் தான் நீதிபதி. குற்றங்களுக்கு தீர்ப்பு சொல்பவரும் நீதிபதி, தான் தவறு செய்தால் தனக்கே தண்டனை கொடுத்துபவரும் நீதிபதி. அதனால்தான் சனீஸ்வரனை ஜோதிட சாஸ்திரத்திலே நீதிமான் என்கிறார்கள். மேலும் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அனைத்து உயிர்களும் ஒன்றே என்ற நினைப்பு அவருக்கு வருவதால் தான் அவருக்கு காலபுருஷ தத்துவஞானத்திற்கு 7ஆம் இடமான இந்த வெளியுலக நட்பு ஸ்தானத்திலே அவருக்கு திக்பலம் தரப்பட்டது. ஆக திக்பல தத்துவம் இங்கிருந்து தான் வந்தது. அவருக்கு திக்பலம் தரப்பட்டது. ஆக இந்த சனீஸ்வரன் ஜாதகத்தில் சரியாக அமையப்பட்டவர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அறவாழ்விற்குள் வந்து அவர்கள் ஒரு சாட்சி பாவனைக்குள் வருவார்கள். இதே சனீஸ்வரன் கெட்டுவிட்டால் அவர்கள்தான் சிக்கலில் மாட்டி துக்கத்தில் விழுந்து பாவ மூட்டைகளையும் சேர்த்து கொள்வார்கள். இந்த சனீஸ்வரனுடைய விஷயம் என்னவென்றால் ஆயுள். அந்த ஆயுளுக்கு அதிபதியாக இவரை சிருஷ்டித்த முனிபுங்கவர்கள் இவருக்கு யமதர்மராஜன் என்ற இந்த உருவத்தை தந்தார்கள். அது பாசக்கயிறு. இவை எல்லாமே உருவகங்கள். இங்கே உருவகங்கள் மறைந்தால் மாத்திரமே அந்த கிரகங்களுடைய நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த கிரகங்களை தொடுவதற்கு இந்த உருவங்கள் மிகுந்த உதவி புரியும். மெல்ல 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 அந்த விக்கிரகம் மறைந்து நீங்கள் அருவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகத்தின் பயனை அனுபவிக்க முடியும். ஆக ஒரு மனிதன் இந்த முனீஸ்வரன் போன்ற காட்டு தெய்வங்கள், பிறகு பலி கேட்கும் தெய்வங்கள், இவையெல்லாம் சனீஸ்வருடைய ஆதிக்கத்தில் வரும். பிறகு அந்நிய மத தெய்வம், பிறகு இயேசுநாதர் ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், நபிகள் ஆகட்டும், இவர்களை எல்லாம் வழிபட வேண்டும் என்று விரும்பினால், பிறகு யமதர்மராஜனையும் வழிபட வேண்டும் என்று விரும்பினால், பிறகு தர்மசாஸ்தாவையும் வழிபட வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மையம் தொண்டையாக இருக்க வேண்டும். சனீஸ்வரனை தியானிக்கும் போது தொண்டை மையத்திலிருந்து தியானிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சனீஸ்வரத்தினுடைய ஐகான் விக்கிரகங்களான யமதர்மராஜனாகட்டும், தர்மசாஸ்தாவாகட்டும், அந்நிய தெய்வங்களாகட்டும், இயேசுவாகட்டும், நபிகளாகட்டும், பள்ளிவாசலாகட்டும், சர்ச்சாகட்டும் உங்களுக்கு பயனளிக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு பயனளிக்காது. அடுத்தது 6வது ஆஞ்சா. அதுதான் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு. இந்த ஆஞ்சா சக்கரத்தை மீது நீங்கள் மொத்த கான்சன்ட்ரேஷனும் செய்து எதிராளிக்கு எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்வார். காரணம், அங்கேதான் சூரியன் வீற்றிருக்கிறார். இந்த ஆஞ்சா சக்கரம் ஆண் தன்மையானது. அதற்கு அதிபதி சூரியன். அதைத்தான் சிவனாக்கினார்கள். சிவனுக்கு 3வது கண்ணை வைத்தார்கள். இப்போது நீங்கள் சிவனை வழிபடுபவராக இருந்தால், நீங்கள் சைவத்தை பின்பற்றுபவராக இருந்தால், அந்த சிவனுடைய உருவத்திற்கு முன்பு, ஃபோட்டோவிற்கு முன்பு, விக்கிரகத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து தியானிக்கும் போது உங்கள் மையம் ஆஞ்சா சக்கரத்தில் குவிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிவபெருமானுடைய ஐகான், சிவபெருமானுடைய அந்த விக்கிரகம் உங்களுக்கு பயன் தெளிக்கும். ஏன், நான் தரக்கூடிய அந்த சிவன் பார்வதி பொறித்த சிம்மலக்ன டாலர் கூட அப்போதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இப்படி நான் தரக்கூடிய சுப்பிரமணிய டாலரை நீங்கள் பூஜிக்கும் போது உங்களுடைய மையம் மூலாதாரத்தில் இருக்க வேண்டும். அதாவது மலஜலம் கழிக்கும் பகுதியில் வரக்கூடிய கோடியில் இருக்க வேண்டும். பிறகு அதுதான் நான் மேஷ லக்னத்திற்கும், பிறகு நான் விருச்சிக லக்னத்திற்கும் தருகின்றேன். அந்த சுப்பிரமணியருடைய விக்கிரகத்தை நான் தரும் அந்த பூர்வபுணர்ஷ தேவி டாலரின் பின்புறத்தில் மூலிகலந்த ரத்தினங்களை நீங்கள் மார்பில் அணிந்து கொண்டு நீங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுடைய குவிமையம் இருக்க வேண்டிய பகுதி மூலாதாரம். பிறகு நான் தரக்கூடிய 2வது தெய்வமான புதன், அதற்கு கன்னி லக்னம், மிதுன லக்னத்திற்கு அணிபவர்கள் உங்களுடைய மையம் அடிவயிறாக இருக்க வேண்டும். பிறகு நான் தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி டாலர் தனுசு லக்னம், மீன லக்னத்திற்கு அதை அணிந்து கொண்டால் உங்களுடைய மையம் நாபி மேல்வயிறாக இருக்க வேண்டும். பிறகு நான் தரக்கூடிய
சுக்கிரனுடைய அதிதெய்வம் மகாலட்சுமி நாகலட்சுமி ரிஷப லக்னம் துலா லக்னத்திற்கு அணிபவர்கள் அவருடைய மையம் இருதயமாக இருக்க வேண்டும். பிறகு நான் தரக்கூடிய 5வது விஷுக்தி சனி, அவர்தான் லட்சுமி நரசிம்மர் கும்ப லக்னத்திற்கு, பெருமாள் தாயார் மகரத்திற்கு தொண்டை மையமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த லக்னக்காரர்களுக்கு தாங்கள் விரும்பியதை அடைய முடியும். பிறகு நான் தரக்கூடிய சிவன் பார்வதி அணிபவர்கள் சிம்ம லக்னக்காரர்கள், அவருடைய மையம் நெற்றி பொட்டாக இருக்க வேண்டும். அதுதான் ஆஞ்சா சக்கரம். அடுத்தது சகசிரார் என்றால் இவை அனைத்தையும் தாண்டி வெளியேறுதல். அதனால்தான் லோக மாதா என்றார்கள். ஒரு மாதாவால் தான் நாம் கொண்டு வரப்பட்டோம். அதே பெண்ணால் தான் நாம் பரம்பொருளையும் அடைய முடியும். அதே நமக்கு சந்திரன் கெட்டுவிட்டால் ஒரு தாயே நமக்கு மரணத்தையும் காட்டுவாள். அதனால்தான் இன்றைக்கு காமத்திற்கு கலியாட்டத்திற்காக பெற்ற பிள்ளையே கூட கொண்டு விடுகிறாள் சில தாய்மார்கள். அந்த சந்திரன் நன்றாக இருப்பவர்களுக்கு பரம்பொருளை நமக்கு காட்டுவதற்கு துணை புரிவாள். ஒரு சாரதாதேவி அம்மையாரை போல, ஒரு ராமகிருஷ்ணருக்கு சாரதாதேவி அம்மையாரை போல. இல்லாதவர்கள் பிறகு நரகத்தையே நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தாய்மார்கள் கூட அமைந்து விடுவார்கள். அந்த சந்திர கிரகம் நீசமாகவோ அஸ்தமனமாகவோ உங்கள் ஜாதகத்தில் இருந்தால். ஆக சகசிரார் என்றால் பரிபூர்ண விடுதலை. அது நம் தலைக்கு மேலே வைக்கப்பட்டது. அதற்கான அதிபதி கிரகம் சந்திரன். அதனால்தான் சிவனுடைய தலையிலே கங்கையை வைத்தார்கள். அங்கே குளிர்ந்த தன்மை வேண்டும். ஏனென்றால் ஆஞ்சா சக்கரம் நெருப்பு எரித்துவிடும். இந்த நெருப்பு மேலே ஏறும்போது அங்கே பெண்ணானப்பட்டவள் அமைப்பாள். தாயைப் போல அந்த உஷ்ணத்தை தான் வாங்கிக் கொள்வாள். அதனால்தான் நாம் சந்திரனை மாத்துருக்காரன் என்றோம். அதற்கு அதிதெய்வமாக நான் தருவது கடகலக்னத்திற்கு பார்வதி தேவியுடைய டாலர். அதன் பின்புறத்திலே 4 ரத்தினங்கள், மூலிகை கலந்த ரத்தினங்கள். அது அணிபவர்கள் கடகலக்னக்காரர்கள். அவருடைய மையம் தலையாக இருக்க வேண்டும். அந்த தலையின் மேல் பகுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கே குளிர்ந்த தன்மை ஆஞ்சா சக்கரத்தை குளிர்விக்கும். இல்லை என்றால் மூளை வெடித்துவிடும். அப்படித்தான் விவேகானந்தருக்கு ஆகிவிட்டது. அதனால்தான் ஒரு குரு வேண்டும். ஒரு குரு இல்லாமல் நீங்கள் தெய்வ விக்கிரகத்தை வழிபடும் போது நீங்கள் பாட்டுக்கு நீங்களும் அதனால்தான் நிறைய பேர் இடத்துல சொல்லுவார்கள், நாங்கள் எல்லா டாலரும் போட்டோங்க, நீங்கள் கொடுத்த டாலரும் போட்டோங்க, எதுவுமே வேலை செய்யலைங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதில்ல. ஒரு 110 பேர். அந்த 10 பேர் இப்படி தவறான மையத்தில் அந்த தெய்வத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் தவறான மையத்தில் நீங்கள் உங்கள் குவி மையத்தை வைத்தால் நீங்கள் பிறகு எப்படி பெற முடியும்? ஆக கடகலக்னத்திற்குரிய அந்த அதிதெய்வமான பார்வதி தேவியை வணங்கும் போது உங்களுடைய மையம் தலையாக இருக்க வேண்டும். ஆக இப்படித்தான் இந்து மத தெய்வ விக்கிரகங்களை உருவாக்கினார்கள் நம் ஜோதிஷத்தை படைத்த 18 சித்தர்களும். இதன் விஞ்ஞான ரசவாதம் தெரியாத வேற்று மதத்தினர்கள் இதை குறை கூறுகிறார்கள், கிண்டலடிக்கிறார்கள். பாவம், அவர்கள் அறியாதவர் வாயில் மண்ணு என்பதை தவிர நாம் என்ன சொல்ல முடியும்? ஆக இப்படித்தான் இதை உருவாக்கினார்கள். தியானத்தில் ஒவ்வொரு மையத்தையும் கடக்கும் பொழுது ஒவ்வொரு மையத்திலும் நிலை கொள்ளும் போது ஒவ்வொரு உருவம் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த உருவம்தான் அவர்கள் வெளியிலே படைத்து அதை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்களும் உய்யட்டும் என்றார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் அந்த உருவத்தை மட்டும் பிடித்து கொண்டு உய்யவே இல்லை. இல்லை என்றால் நாட்டில் இவ்வளவு வறுமை இருக்காது, நாட்டில் இவ்வளவு கொலைகள் நடக்காது, இந்த நாடு நரகம் போல் காட்சியளிக்கிறது. இது கடவுள் உருவாக்கியது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். பிறகு கடவுளும் சாய்த்தானுடன் கூட்டு சேர்ந்து கொண்டாரா என்றுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். காரணம், நீங்கள் அந்த இந்து மத தெய்வ விக்கிரகங்களை எப்படி எந்தெந்த மையத்தில் வைத்து எந்தெந்த தெய்வ விக்கிரகத்தை வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று உங்களுக்கு யாரும் சொல்லித் தரவில்லை. இதையெல்லாம் தியானிகள் உருவாக்கினார்களே தவிர மத குருமார்கள் உருவாக்கவில்லை. அதனால் மத குருமார்களுக்கு தியானம் என்றால் என்னவென்று தெரியாது. யோகாவை நிறைய பேர் தியானம் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிஷத்தில் 2000 யோகங்கள் உண்டு. யோகங்கள் தான் யோகாவானது. அங்கே யோகங்கள் யோகா என்றால் ஒன்றிணைதல். மனம் 8 கிரகங்களோடு இந்த பூமியோடு சேர்ந்து 9 கிரகங்களோடு மேலும் நம் கண்ணுக்கு தெரியாத நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ், இன்னும் அதை தாண்டிய கோடான கோடி விண்மீன்களின் தாக்கத்தை மனம் பெறுகிறது. இந்த மனம் கோடான கோடி விண்மீன் தாக்கத்தோடு தொடர்பு படுத்துவதைத்தான் 108 டெக்னிக்குகளாக பதஞ்சலி உருவாக்கினார். யோகா என்றால் ஒன்றிணைதல், ஒன்று சேருதல். இப்படி சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்தால் ஒரு யோகம், சந்திரமங்கல யோகம். சந்திரனோடு குரு சேர்ந்தால் கஜகேசரி யோகம்.
சந்திரனோடு அம்புலி என்ற புதன் சேர்ந்தால் அம்புலி யோகம், சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்தால் சந்திர சுக்கிர யோகம். சந்திரனோடு 9 கிரகங்கள் சேருவதைத்தான் 9 யோகங்கள். அதனுடைய காம்பினேஷன் 900, 900 காம்பினேஷன் உண்டு. 2000 யோகங்கள் வரையும் சொன்னார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே யோகா செய்வதால் பயனில்லை. யோகா என்றால் ஒன்றிணைதல். இந்த மனம் பிற சக்திகளோடு ஒன்றிணைந்து தன்னை உடல் பலத்திலும் வந்து உரமேற்றிக் கொள்ளுதல், பிறகு அகபலத்திலும் உரமேற்றிக் கொள்ளுதல். இதுதான் இந்து மத தெய்வ விக்கிரகங்களின் சக்தி பரிமாற்றம் என்ன என்பதை இவ்வளவு விலாவாரியாக நான் உங்களுக்கு யோக சாஸ்திரத்தின் மூலம்தான் இதை படைத்தார்கள் என்பதற்கான உதாரணங்களையும் ஆதாரங்களையும் விஞ்ஞானபூர்வமாகவும் மெஞ்ஞானபூர்வமாகவும் இதுவரையில் விளக்கினேன். இதை இப்படி பயன்படுத்துபவர் நிச்சயமாக அவர் வேண்டியதை விரும்பியதை பெற்று மேலும் அதில் சலிப்புற்று இதற்கு மீறி எனக்கு ஒரு பொக்கிஷம் வேண்டும் என்னும் போதுதான் அவருக்கு இரவா நிலை கிடைக்கும் என்று கூறி மீண்டும் இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்துள்ள சக்தி பரிமாற்றத்தை பற்றி இன்னும் அடுத்த ஒரு 5-6 வாரங்கள் நான் பேச உள்ளேன். அதற்கான விஷயங்கள் அதில் உண்டு. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.